குடிக்கிற தண்ணி தூய்மையாக இல்லை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம், ஒழுங்காக மெல்றதில்லை, ஜீரணம் பண்ணுறதில்லை, இந்த மாதிரி பிரச்சனை என்ன ஆகுதுன்னா உணவு கழிவு, காற்று கழிவு, நீர் கழிவு, ஆகாய கழிவு, இந்த மாதிரி கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், கொழுப்பை கரைக்க உதவும், உடல் சுத்தமாக வைத்திருக்கும் இயற்கையான டீடாக்ஸ். நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே போகும். அன்பு நண்பர்களே, டீடாக்ஸ் ரைஸ் பேஸ்ட் தேக சுத்தி சாத கலவை அப்படிங்கிற ஒரு பொருள். இதை எப்படி நாம் வீட்டில் தயாரிக்கிறது, அதை எப்படி சாப்பிட்றது, இதனால் என்ன லாபம், பெனிஃபிட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஆர்கானிக் இல்லாமல் உரம் போட்டு, அதாவது கெமிக்கல் உரம் போட்டு தயாரிக்கிற உணவை சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், இல்லை காற்று தூய்மையாக இல்லை, குடிக்கிற தண்ணி தூய்மையாக இல்லை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம், ஒழுங்காக மெல்றதில்லை, ஜீரணம் பண்ணுறதில்லை, இந்த மாதிரி பிரச்சனை என்ன ஆகுதுன்னா உடம்பு முழுக்க கழிவுகள் தேங்குகிறது. உடம்பில் இருக்கும் உணவு கழிவு, காற்று கழிவு, நீர் கழிவு, ஆகாய கழிவு, இந்த மாதிரி கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம், இனிமா கொடுக்கறது, வாழை இலை குளியல், மண் குளியல், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இது பல வருஷமாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இப்போது ஒரு ஒரு கலவை பொடி, இஞ்சி, பூண்டு, அது கூட 14 வித பொருளை சேர்த்து, இஞ்சி, பூண்டு, அது கூட 14 விதமான பொருட்களை சேர்த்து செய்யப்பட்ட ஒரு கலவை தான் தேக சுத்தி சாத கலவை, டீடாக்ஸ் ரைஸ் பேஸ்ட். இதை சாப்பிட்றதுனால என்ன ஆகுன்னா நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே போகும். இந்த பூண்டு, இஞ்சி உள்ளே போனாவே எல்லா நோயும் குணமாயிருங்க, எல்லா கழிவு வெளியே வந்துருங்க. உடம்புல கழிவு நீக்கிறதுக்கான மருந்தே பூண்டும் இஞ்சியும் தான், அதான் மெயின். அப்போ அது கூட 14 பொருளை சேர்த்து சாப்பிடும் பொழுது உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வெளியே போகுது. இது ஒரு ஆர்கானிக்கானது, எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாதது. அதனால் இது எப்படி செய்கிறது, வீட்லேயே நீங்களே செஞ்சு சாப்பிட்லாங்க. அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே, இப்போது இதை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நம்ம என்னென்னமெல்லாம் பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் மொத்தம் பாருங்கள், மொத்தம் 16 பொருள். டீடாக்ஸ் ரைஸ் பேஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மஞ்சள் தூள் 5 கிராம், வெந்தயம் 8 கிராம், லவங்கப்பட்டை 8 கிராம், மல்லி 10 கிராம், சீரகம் 8 கிராம், கடுகு 25 கிராம், மிளகாய்த்தூள் 125 கிராம், பெருங்காயத்தூள் 1 தேக்கரண்டி, கல் உப்பு தேவையான அளவு, பூண்டு 125 கிராம், இஞ்சி 300 கிராம், புளி 62 கிராம், ஆப்பிள் சிடர் வினிகர் 2 தேக்கரண்டி அளவு, எண்ணெய் 200 ml, உருண்டை வெல்லம் 125 கிராம், கறிவேப்பிள்ளை 1 கைப்பிடி அளவு. தேவையான பொருளை குறிச்சிட்டிங்களா? இந்த பொருளெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 250 கிராம் டீடாக்ஸ் ரைஸ் பேஸ்ட் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், அதோட அளவு என்னென்னு இப்போ பார்த்தோம். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த டீடாக்ஸ் ரைஸ் பேஸ்ட் செய்யறதுக்கு முதல்ல இஞ்சி ஒரு 300 கிராம் நம்ம எடுத்துக்கணும். இந்த 300 கிராம் பார்த்திங்கன்னா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு வெள்ளை கலர் துணியில் நம்ம காய வைக்கணும். இதை முன்னாடி நாள் நைட்டே நம்ம செய்யணும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஹீட் ஆனோன்னையும் கடுகு 8 கிராம், அதை ஃபஸ்ட்டு எந்த எண்ணெய் எதுவும் இல்லாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வெந்தயம் 8 கிராம், இதையும் நம்ம அப்படியே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி அந்த கலர் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மல்லி 8 கிராம், அது ப்ளஸ் லவங்கப்பட்டை, மல்லி 8 கிராம், லவங்கப்பட்டை 8 கிராம், சீரகம் 8 கிராம், இதை மூணையும் ஒட்டுக்கா இந்த பேனில் போட்டு நம்ம நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது அந்த எடுத்து வச்ச அந்த 5 பொருளையும், வறுத்த 5 பொருளையும் ஒட்டுக்கா அரைச்சி ஒரு பொடியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் இந்த ரைஸ் பேஸ்ட்டுக்கான மசாலா பொடி. இதை தனியாக நம்ம வச்சுக்கலாம். அடுத்து கடாயில் ஒரு 200 ml எள்ளெண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நல்லா காய வைக்கிறோம். நல்லா காஞ்ச உடனே
அதில் 300 கிராம் வெட்டி வச்ச இஞ்சி, அதாவது முன்னாடி நாள் நைட்டே நம்ம வெட்டி வச்ச இஞ்சியை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வேக வைக்கணும். இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்து கொதிக்கிற அளவுக்கு வந்து அது நல்லா ஒரு கிட்டத்தட்ட கருகிற ஸ்டேஜ் வரும். இப்போ அது வரைக்கும் நல்லா நம்ம அந்த எண்ணெயிலேயே வறுக்கணும். அடுத்து அந்த டைமில் புளி ஒரு 62 கிராம், அதாவது அந்த நாரெல்லாம் நீக்கிட்டு புளி ஒரு 62 கிராம் இதில் சேர்த்து அதையும் இந்த இஞ்சி கூட சேர்த்து நம்ம நல்லா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இதையெல்லாம் வெந்து முடித்தோடனேயும் ஒரு அரை மணி நேரம் 25 நிமிஷம் இஞ்சி வேகட்டும். அதுக்கப்புறம் புளி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம எடுத்து வச்ச அந்த இஞ்சியையும் புளியையும் அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த அதே எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெயில் ஒரு 10 கிராம் கடுகு போட்டுக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 125 கிராம் மிளகாய் பொடி இதில் போட்டு அதை நல்லா வேக வச்சுக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இஞ்சியும் புளி பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை இந்த இது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கும். அது கொதிக்க கொதிக்க ஒரு 5 கிராம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் அது கூட ஒரு தேக்கரண்டி அளவு பெருங்காயத்தூள் அதுவும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த பொடி, மசாலா பொடி, அந்த பொடி அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். அது கூட வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து வெல்லம், அதாவது உருண்டை வெல்லம் ஒரு 125 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துருவி தட்டி வச்சுருக்கோம். அதை வந்து இது ரைஸ் பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துட்டுருக்கு. இதில் ஆப்பிள் சிடர் வினிகர் ஒரு 2 தேக்கரண்டி அளவு சேர்த்துக்கலாம். இன்னொரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்த உடனேயும் இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கடாயை நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 100 ml வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம உரித்து வச்ச பூண்டு 125 கிராம் அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா ரோஸ்ட் ஆகி பொன்னிறமாக வந்த உடனேயும் அதை வந்து அப்படியே நம்ம இப்போ இறக்கி வச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டில் மேலே அப்படியே நம்ம கொட்டிடலாம். இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கான டீடாக்ஸ் ரைஸ் பேஸ்ட் ரெடி. டீடாக்ஸ் ரைஸ் பேஸ்ட் இப்பொழுது ரெடி. டீடாக்ஸ் ரைஸ் பேஸ்ட் தேக சுத்தி சாதக்கலவை. இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், கொழுப்பை கரைக்க உதவும், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது, முடி வளர்ச்சிக்கு ஊட்டம் அளிக்கிறது, இரத்தத்தை சுத்தப்படுத்தும், செரிமானத்துக்கு உதவும், குடல் சுத்தமாக வைத்திருக்கும், இயற்கையான டீடாக்ஸ் செய்கிறது, இயற்கையாக உடம்பில் உள்ள கழிவுகளை நீக்குகிறது. இந்த டீடாக்ஸ் ரைஸ் பேஸ்ட் அப்படிங்கிற தேக சுத்தி சாதக்கலவை பொடி நீங்களே நான் சொன்ன மாதிரி செஞ்சு வீட்டில் பயன்படுத்தலாம். ஒருவேளை வீட்டில் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை, அதுக்கான பொறுமை இல்லை அப்படின்னா நீங்கள் அம்மி தற்சார்பு சந்தையில் வாங்கி பயன்படுத்தலாம். AAMMII.comல நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த டீடாக்ஸ் ரைஸ் பேஸ்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு டீடாக்ஸ் ரைஸ் பேஸ்ட் வேணுங்க
அப்படின்னு சொல்லி கொரியர் மூலமாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம்.